வணக்கம் நேர்களே, மெய்வழியின் கலைவழி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்று மீண்டும் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சிக்கான எதிர்வு கூறலோடு, மிகவும் பெருமையோடு, சந்தோஷத்தோடு இளங்கலைஞர்கள் மூவரை சந்திக்க இருக்கின்றேன். அந்த கலைஞர்களை நான் இணையவழி மாத்திரமல்ல, நேரடியாகவும் நீங்களும் விரைவில் காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த இருக்கின்றார்கள். அதற்கான ஒரு முன்னோட்டமான ஒரு நேர்காணலுக்காக அவர்களை அழைத்திருக்கின்றேன். ராப்சிலோன் பாய்ஸ் என்று சொல்லப்படுகின்ற 3 இளைஞர்கள் அட்டகாசமாக தொடர்ச்சியாக தங்களுடைய தொடர்ச்சியான பொறுமையாலும் மீள் திறமையாலும் இசையினுடைய புலமையாலும் ரப் இசையில் தங்களுக்கு ஒரு தளத்தை பதித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தடம் பதித்தலில் அவர்களை தொடர்பவர்கள், ஃபாலோ பண்ணுபவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய இசைக்கு பெரும் ரசிகர் வட்டம் இருக்கின்றது. ஆகவே அந்த ரசிகர் வட்டத்தினுடைய பெரும் எழுச்சியோடு எங்களுடைய ஈழத்தமிழ் பிள்ளைகள் ஒரு இசைத்துறையில் தங்களுக்கான சாதனைகளை தடங்களை பதிக்கின்றார்கள், வளர்ந்து வருகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது பெருமைப்படாமல் இருக்க முடியாது. ஆகவே அவர்களை இன்று நேரில் சந்தித்து உங்களோடு அவர்கள் கொண்டு வருகின்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். அவர்களை அன்போடு மெய்வழி சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் மூவருக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். ராப்சிலோன் பாய்ஸ் அண்டு இவங்களை எல்லாரையும் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் அடிக்கடி ரசிக்கின்ற கொழும்பு நகர சுற்றி வந்தேன் பாருங்கள்னு ஒரு பாட்டு இருக்கு. அதை பார்த்தா நீங்க ஆடாமலே இருக்க முடியாது. இலங்கைக்கு தனித்துவமான அந்த பைலா ஸ்டைல்ல ரப்பையும் சேர்த்து அவங்க கொழும்பை சுத்தி பாக்குறோம். யாழ்ப்பாணத்துல ஒரு படிகள் வலிக்கிறாங்க, யாழ்ப்பாணத்தை கொழும்பை சுத்தி பாக்குறாங்க. இந்த யுத்தத்துக்கு பிறகு கனவேருக்கு முதல் ஆரம்பத்துல கொழும்பு தெரியாது. அப்ப அந்த கொழும்புக்கு போற ஸ்டைல்ல முதல் கண்டு அவை பயந்த விஷயங்கள் கோல்ட் ஃபேஸ் பேஸ்ல நான் நினைக்கிறேன் அந்த காதலிகளா தான் இருக்கணும். என்ன காதலர்களை கண்ட காதல் ஜோடிகளை கண்ட அந்த கலகலப்புல அந்த பாட்டு அமைஞ்சது என்ன மிகவும் கவர்ந்த பாட்டு. இன்னும் பல பாட்டுகள் அமைந்திருக்காங்க. சரி, ராப்சிலோன் பாய்ஸ் அவங்களுடைய பெருமையோடு நீங்க யூகே நோக்கி, இது ஒரு பெரிய ஒரு மைல்கல், யூகே நோக்கி ஸ்கிரீன் ஷாப்பர்ஸ் உடைய வழிநடத்தலில் வாரியர்ஸ் என்ற ஒரு பெரிய லைவ் கன்சர்ட்டுக்காக நீங்க யூகே வர இருக்கிறீங்க. உங்களுடைய நிலை எப்படி? இது முதலாவது லண்டன்ல முதலாவது கன்சர்ட் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய மனம் நிலை எப்படி இருக்கின்றது? லண்டனுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறவங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? வணக்கம். ஏனென்றால் லைக் மைண்ட்ல எப்படி இருக்குன்றால் இங்கேருந்து நாங்கள் வாரம் எனக்கிட்டாங்க. ஸோ ஒரு கொடுக்குற நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற பாட்டு அதிலிருந்து மற்றது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும்னு யோசிக்கிறேன். அதாவது உங்களோட பொடிகள் லைக் இவ்வளோ வளர்ந்துருக்காங்க, இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இப்படியான பாட்டில் வச்சுக்கிறாங்க என்றது ஏற்கனவே எங்களை ஃபாலோ பண்ணுறாங்களை தாண்டி புதுசாக வர்ற ஆடியன்ஸும் எங்களோட லைக் எங்களோட பொடிகள் தான் சொல்லி நாங்கள் எல்லாரும் வேணேன். ஸோ அவைகளுக்கு ஒரு ப்ரௌடாக இருக்கணும் மூமெண்ட். அந்த வந்த இடத்துல எங்களோட பொடிகள் வேறு லெவலில் பண்ணுறாங்கன்ற ஒரு மைண்டில் இருக்கணுமன்றது மட்டும்தான் எங்கள்கிட்ட மைண்டில் இருக்குது உண்மையாகவே. நல்ல ஒரு திறமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஒரு பீக்கா கொடுக்கணுமெண்டு வாய்ஸன், அட்விக், திஷோன் 3 பேரும் ஆவலோட எங்களுடைய லண்டன் தமிழ் மக்களை காணுவதற்காக அவர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். நான் அவர்களை முதல் அறிமுகப்படுத்த வேண்டும். வாகிசன் ராப்சிலோன் இசை அந்த குழுமத்தில், அவருடைய ராப் இசை குழுவில் அவருடைய பிரதானமாக ஒரு ராப் சொல்லிசை கலைஞர். அந்த சொற்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆசையாக இருக்கும். காதலாகிலும் சரி, கடினமான கருத்துருவாக்கமான சொல்லிசை பாடலாகிலும் சரி, அவருக்கு இந்த இளம் வயதில் இப்படியான அந்த கவித்துவம் நிறைந்திருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. வாகிசன், உங்களுடைய எழுத்து புலமை, நீங்கள் இந்த உங்களுக்கு கவிப்புலமை நிறையவே இருக்கு. நீங்க எங்கேயோ சொல்லியிருக்கிறீங்க, இந்த செந்தமிழ் வள்ளுவன் தந்த கவியில இன்னும் வளர்ந்த நான் சொல்லி எனக்கு வராதுடாப்பா அப்படி உண்மை மாதிரி. அப்படி ஒரு அந்த கவித்துவத்தை கொண்டவராகத்தான் நான் உங்களோட வரிகளை ஸ்லோ பண்ணி பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கும். உங்களுடைய ரப்பில வர பாடல்கள் ஒவ்வொன்றும் எப்படி உங்களுக்கு இந்த கவி புலமையை கொண்டு இந்த ரப்புக்குள்ள நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க? எப்படி இந்த உங்களுடைய இசை பின்னணி இடம் என்ன? இல்ல, நான் ஃபர்ஸ்டா பாட்டு பாடுவேன்னு அப்படி தெரியாது, ரப் பண்ணுன்னு தெரியாது. ஆனால் பாட்டு எழுதுவேன். அதாவது லிரிக்ஸ்கள் எழுதுவேன் என்றால் கணக்க விஷயங்கள் கேள்வி வழியாக கணக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி கூட இப்போ எங்கண்ட குடும்ப பின்னணியில் அதிகம் தமிழ் ரிலேட்டான விஷயங்கள் படிக்கிறதும் சரி, கதைக்கிறதும் சரி கூட இருந்தது. அதால் எனக்கு அந்த பழைய கதைகள் சில விஷயம் தெரியும், பாடல்கள் வளர்ந்து தெரியும். அப்போ நான் இப்போவும் தேடிக்கொண்டிருக்கேன் புது விஷயங்கள், சில பாடல் பார்ப்பேன்.
இப்போ தான் இன்டர்நெட் இருக்குது, என்னதுலேயும் அடிச்சு என்ன பாட்டுனா பார்க்கலாம். ஸோ பார்ப்பேன். என்னோட பழைய எங்கள்ட காவியங்கள் இருக்கிற பாட்டுகளை இப்போ இருக்கிற எங்களோட ஸ்டைலில் இருக்கிற மியூசிக்கில் சொன்னால் கொஞ்சம் வெளியில் போவோம். இப்போ கடைசி செஞ்ச பாட்டில் கூட சில விஷயங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படின்னா பழைய லைக் கம்பர்ன்ற வரியை யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ என்னதுக்காண்டி என்றால் சில விஷயங்கள் நாங்கள்லாம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம், என்ன கொண்டு சேர்க்கணும் வேண்டாம். அப்போ அதால் அப்படியான விஷயங்கள் இருந்தால் நான் கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறேன். மற்றபடி பாட்டு படிப்புன்னு தெரியாது. அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டாக ஒரு பாட்டு சும்மா செஞ்சேன். நான் செய்யக்குள்ள ஒரு ஐடியா இருந்து ஓகே பாட்டு செய்யலும். அதுக்கு பிறகு எனக்குண்டு நான் 3 பேருமே ஒரு கனெக்ட் ஆன பிறகு அது வேறு பிளாஸ்ட் ஆகி வடிக்கல. அவரோட நோக்கம் அப்படி இருந்தென்றால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஃபுல்லாக ஒரு எங்களால் முடியாது, இவரால் முடியாதுன்ற ஒரு விஷயம் கிரியேட் பண்ணிக்கல, இல்லை எங்களால் முடியும்ன்றதுக்காண்டி வேலை செய்ய வலிக்கிறாங்க. ஸோ அதால் தான் இவ்வளோ ஒரு ஃபாஸ்டான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் படமாட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய இருக்கிறதுக்கு காரணம் வந்து உண்மையாகவே அதான் ரீசன். எங்களால் முடியும். இப்போ நான் துவண்டு போயிருந்தால் இவர் விட மாட்டார், இவர் தோன்று இருந்தால் அவர் விட மாட்டார். அப்படி லைக் ஒரு ஆள் டவுன் ஆனாலும் மற்றால் இல்லை முடியும் செய்யலாம் செய்வோம் வா வா லைக் அப்படி. அப்ப 3 முத்துக்களும் ராப்சிலோனுக்கு பெரும் சொத்துக்கள் இல்லையா? உங்களுடைய ஸ்டைல், உங்களோட ரேப் ஸ்டைல்ல சொல்ல போனா உண்மையில நல்ல நோக்கம். வாகிசன் நீங்க சொன்னது அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய மொழியையும் எங்களுடைய பண்பாடுகளையும் எங்களுடைய கதைகளையும் சொல்வதற்கு இது சொல்லிசை, ராப் இசை ஒரு சிறந்த ஒரு ஊடகமாகத்தான் நான் என்னுடைய அவதானத்தில், என்னுடைய ஊடக அனுபவத்தினுடைய அவதானத்தில் பார்க்கிறேன். இளம் தலைமுறைகளுக்கு இப்பொழுது இலகுவாக இந்த மொழியை அல்லது பண்பாடுகளை கதைகளை கடத்தக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஊடகம் என்று பார்த்தால் இந்த ராப் இசையை நாங்க பார்க்கலாம். அதற்கு உங்களுடைய ராப்சிலோன் குரூப்புடைய இசை இன்னும் அந்த சொற்கள் சரியாக சொல்லும் சந்தமும் லயமும் இணைஞ்சு விளையாடுற, அதோட அந்த உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களோட ரிதமும் நீங்க காட்சிப்படுத்துகிற விதமும் கூட அவ்வளவு அச்சுட்டாக அழகாக கோர்க்கின்றது. ஆகவே ஒரு கடைசி வரைக்கும் பார்க்க வேணும் போலவே நீங்கள் வருகின்ற காட்சிகள் எல்லாமே இருக்கின்றதாகவே உங்களுடைய ஒரு சாதனையாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுக்கு பெரும் விழா முயற்சியும் என்று பார்க்கிறேன். சரி, இப்ப வாகிசன் ஒரு ராப் இசை எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியர் என்று பார்ப்பதோட ரப் கலைஞராகவும் இருக்கிறார். திஷோன ஒரு பவ்யமான பிள்ளைன்னு நான் பார்த்தேன், கதைக்கும் பொழுது அப்படி இருந்தது. அப்படியும் எனக்கு தெரியல. அந்த இந்த ஒரு பாட்டு எனக்கு இவங்க 2 பேரையும் பார்க்க பாவமா இருந்து, ஆண்டவரே என்ன இவன் பெண்ணில்லாம கிடக்கு கோதாரி விழுவாற்ற கதைய கேட்கலாம். அவ்வளவு அந்த சைக்கோ மாதிரியே நடிப்பாங்க. அந்த இல்ல அது எப்படி கிரியேட் பண்ணிதான்னா அந்த கல்யாணம் இப்போ ஒரு இப்போ இதுவரைக்கும் இப்போ கல்யாணம் செய்யணும் மட்டும் இருந்து பொம்பளை கிடைக்காத தானே. ஸோ அவைய மைண்ட் எப்படி இருக்கும் லைக் அதாவது நாங்க சினிமாட்டோகிராஃபர் இருக்கிறார், அவருக்கு வந்து கல்யாணம் நடக்கல. ஸோ அவரை டார்கெட் பண்ணி தான் இந்த பாட்டே செஞ்சாங்க. பண்ண பாட்டு எப்படின்னா பாட்டு அவருக்கு கிடைச்சிட்டா பொம்பளை இல்ல அவருக்கு கிடைச்சா வீடியோ செய்யலாம். பாட்டு வீடியோ செய்யறது அவன் நீங்க வேணுமென்று தான் அவரை டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. பாட்டை மட்டும் செய்துதாரா நீ இதை வச்சு கொண்டுறான்னு சொல்லி அதுல நல்லா நடிச்சாங்க. பல இடங்கள்ல நம்ம மெலடியஸ் ரீமிக்ஸ்களுக்கு எல்லாம் நான் திஷோனுடைய கீபோர்ட் பிளே பண்றதை பார்த்துருக்கிறேன். உங்களுடைய இசை பின்னணியை சொல்லுங்க திஷோன். நான் வந்து வணக்கம் எல்லாருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு மியூசிக் செய்யணும்னு ஆசை. ஸோ நான் கீபோர்ட் கற்றுக்கொண்டேன் நான் சின்ன வயசில், லைக் ஒரு 9 வயசில். தென் ஏஆர் ரஹ்மான் சார் அவங்களெல்லாம் பார்த்து அந்த மெடல்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு ஓகே நான் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் ஆகணும், அப்படித்தான் முந்தி அந்த சின்ன வயசில் இருக்கிற ஒரு இது கனவு. அண்ட் தென் நான் 18 வயசு பிறகு ஸ்டூடியோ ஒன்று செய்யணும், ஸோ அது ஸ்டூடியோவில் பில் பண்ணணும் செய்யணும்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் மியூசிக் செஞ்சுட்டு இருக்கேக்கில் எனக்கு இந்த முத்துக்கள், இந்த 2 முத்துக்கள் கிடைச்சது. ஸோ எனக்கு ஆசை டீமாக ஒர்க் பண்ணணும்னு கன வருஷம் அதுக்கான டார்கெட், ஸோ அந்த விருப்பம். ஸோ இவங்கெல்லாம் மீட் பண்ண பிறகு எனக்கு இவங்க 2 பேருமே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். ஸோ அது அவன் சொன்ன மாதிரி நாங்கள் 3 பேருமே யுனைட் ஆகினோடனே பிளாஸ்ட் ஆகிட்டோம். லைக் பெரும் பிளாஸ்ட் தான்.
எந்த குறைவும் இல்லை. அப்படி அந்த குறை வந்து எப்படின்னா, இப்ப ஏதாவது குறைகள் வந்து அரிதா இருக்க வழிகள் எப்படின்னா, இப்ப இப்ப திசோன் வந்து எப்படின்னா மியூசிக்ல வந்து நான் அப்படி சொல்றேன், திசோன் கீபோர்ட்ல கை வச்சாண்டால் அவட வச்சுக்கலாம். திசோன் கீபோர்ட்ல கை வச்சா ஒரு கதைக்கு தெரியல உண்மையாவே மியூசிக்கால சரியான அப்படி அப்டேட் ஆகி கொண்டுருவாங்க. அப்படின்னா இப்ப நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல ஒரு சாம்சங் ஃபோன்ல தான் ஃபர்ஸ்டா வீடியோ எடுத்துனாங்க. அப்பேக்க அவன்ட மைண்ட்ல எனக்கு என்ன மைண்ட்ல இருந்ததுன்னா வீடியோ செஞ்சு போட்டா சரின்றது. அவன் மைண்ட்ல இருந்துருந்தாண்டா இல்ல இவன் இப்படியே போடுறான்னு அவர் யாரும் கமெண்ட் பண்ணிட்டாங்க. குவாலிட்டியா இல்ல வீடியோ தான் உண்டு. இவன் இப்படி போடுறான் ஃபோன் போடணும் வந்து ஃபர்ஸ்ட் அவன் தான் ஐபோன் ஒன்று வேண்டி வீடியோ எடுக்கணும் குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணணும். அன்லேருந்து இன்று வரைக்கும் அவன் மைண்ட் எப்படி இருக்குன்னா ஸ்டுடியோக்கு என்ன எடுக்கலாம், ஸ்டுடியோவில் என்ன புதுசாக கொண்டு வரலாம், என்ன ஹெட்ஃபோன் புதுசாக போடலாம், மெக் என்ன புதுசாக யூஸ் பண்ணலாம். வழங்க இப்போ காசு லைக் ஏதாவது ஏர்ன் பண்ணிக்கலாம். அவன்கிட்ட மைண்ட் இருக்கிறது ஸ்டுடியோ என்ன அப்டேட் பண்ணலாம், புதுசு புதுசாக அப்டேட் பண்ணலாம். அப்படி ஒரு மைண்ட் இருக்கிறது வந்து இப்போ எங்களுக்கு வந்து அது பெருசாக தோணும் இல்லை. ஃபர்ஸ்ட் என்னடா லைக் ஓகே ஒன்று அப்டேட் பண்ணி கொடுக்கும். நான் இப்போ காசு வேறு ரெண்டால் லைக் பர்சனல் நீட்ஸ் அதில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்டுடியோக்கு என்ன செய்யணும் பண்ணுறது வந்து ரெண்டாவது பாயிண்ட் தான். அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான். ஸ்டுடியோவில் என்னத்தை போடுவோம், அடுத்தது இவங்களை எப்படி கொண்டு போவோம், வெளியில் எப்படி வேற வெளியில் எப்படி அவுட் எப்படி வெளியில் வந்தவன் இருக்கணும் குவாலிட்டி வைஸாக. ஸோ சில அட்வைசஸ் எடுப்பாங்க ஆட்கள்ட்ட இருந்து. ஸோ அப்படியான விஷயங்கள் ஆள்கிட்ட போயிட்டு இருக்கும். அப்போ அது வந்து ஒரு மறைமுகமாக எங்களை முன்னுக்கு தள்ளி கொண்டு இருக்குன்றது எனக்கு விளங்கல. அப்புறம் தான் பார்த்தேன் யூஸ் பண்ணுற மைக்லேருந்து எல்லாமே வித்தியாசம் வேறு தான். ஓ நான் ஸ்டார்டிங் செஞ்சதுக்கும் இப்போதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குண்டா, லைக் இப்படி ஒரு விஷயம் ஒன்று அப்டேட் கொடுத்துட்டு வாரான்னு எனக்கு தெரியாமல் அது எங்களுக்கு விளங்குது இல்லை இந்த ஃபீல். பிறகுதான் இப்போ தான் விளங்கு. ஓ இதெல்லாம் ஒன்று அப்டேட் பண்ணி தான் நாங்கள் லைக் இப்படியான சவுண்டிங் எல்லாம் வித்தியாசம் வருது, இப்படியான அப்டேட்ஸ் வருது. ஸோ அப்படி உண்டு. அது மாதிரி அந்த ஸ்டூடியோவில் போய் இருந்து பாட்டு எழுதினா வந்து எப்படி சொன்னால் வெளியிலேருந்து நார்மலாக எழுதுறத விட அந்த ஸ்டூடியோலேருந்து பாட்டு எழுதினா கொஞ்சம் அதிகமான ஒரு அவுட்புட் எதிர்பார்க்கலாம். எனக்கு தோணும். இது ஏதோ ஒரு அந்த வைப் இருக்கு. ஏன்னா அங்கேருந்து தான் பேசிக்காக நாங்கள் 3 பேரும் கோஆர்டினேட் பண்ணி வேலை செஞ்ச இடம் பண்ணபடியாக அந்த வைப்ரேஷன் வந்து நல்லா கனெக்ட் ஆகும். இவர் வந்து எப்படி என்று சொன்னால் லைக் இப்போ ஏதாவது குறைன்னு சொன்னா அப்படின்னா சிலாக்கு வந்து மூஞ்சிக்கு நேர நல்லான்னு சொல்ல மாட்டோம். நல்லா இருக்குன்னு இந்த ஆள்கிட்ட வந்து எப்படின்னா ஒரு பாட்டை காட்டினா நல்லா இல்லைண்டா மூஞ்சிக்கு நேரம் சொல்லி அடிக்கிற மாதிரி இல்லை, நல்லா இல்லை போட்டு. அப்போ இவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி சில விஷயங்கள் நல்லா எழுதணும் மாதிரி இருக்கும், லிரிக்ஸ் எழுதணும் மாதிரி இருக்கும், வடிவா பாட்டு செய்யணும் மாதிரி இருக்கும். இவர் ஹிட் ஆகும்ன்ற ஒரு மைண்ட்ல சொல்லிட்டாருன்னா அது ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாங்களே இருக்கும். ஸோ எனக்கு அது இன்னொரு ப்ளஸ். அப்படி 3 பேரும் வந்து இப்போ கோஆர்டினேட் பண்ணி இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நான் எத்தனை நேரமும் மாற்ற சொல்லலாம். ஃப்ரெண்டுன்ற வழியால் உரிமையாக உள்ள டைமும் எடுக்கலாம். அப்போலாம் விட்டாலும் சரி, பாட்டு எழுதுறதுனாலும் சரி, உரிமையாக நான் சில விஷயம் செய்யலாம். ஸோ அது அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் தான் நினைக்கிறேன். அவட இல்லை ஃபியூச்சரில் இந்த வேற ஆர்டிஸ்டும் வந்து அப்படி யோசிக்கணுமாண்டா நீ பெருசு நான் பெருசு இவன் பெருசுன்னு அதெல்லாம் இருக்கக்கூடாது. 3 பேரும் வேலை செய்யணும்டா 3 பேரும் இல்லாமல் வெளியில் எதுவுமே இல்லைன்ற ஒரு மைண்ட் இருந்தால் தான் அடுத்த கட்டம் நகரலாம். இல்லை இவர் இல்லாமல் நான் வேலை செய்யன்ற ஒரு மைண்ட் வந்துட்டாலோ அல்லது இவர் வேணாமன்னு யோசிச்சிட்டாலோ கஷ்டம் வேலை செய்யறது. 3 பேரும் இப்போ லைக் நீங்கள் ஒரு டீமாக இருக்கிறாண்டா 3 பேர்ட்ட பங்கும் கட்டாயம் இருக்கும் அந்த விஷயத்தில். அதான் வெளியில் கொண்டு வரும். அப்போ அதில் ஒரு ஆள் இல்லையாண்டாலும் அது மைனஸ்ன்றதை யோசிச்சோம்டா ஒரு ஒற்றுமை எப்போவுமே இருக்கும். அடா நான் படக்கூடாது. உங்கள் 3 பேருக்கு அழகா சொன்னீங்க வாய்ஸர். 3 பேரை எவ்வளவு நீங்கள் ஒரு ஒரு இசை பிடிப்போட ஒரு உண்மையான படைப்பை அழகாக கொண்டு வர வேண்டும் என்ற பெரும் முயற்சியோடு 3 பேரும் இணைந்து அந்த இணைவு ஒரு பெரும் வெற்றிக்கான வழி என்றதை இவ்வளவு அழகா சொல்றீங்க. உண்மையில இசையோ கலையோ சேர்ந்து படைக்கும் பொழுது அது இன்னொரு வீச்சை காணும். அந்த வீச்சு தனியாக படைக்கிறதோட இது இன்னும் ஒரு எங்களுடைய ஈழத்தமிழர்கள் மத்தியில சின்ன சின்ன குழுக்களாக எங்களுக்கு மத்தியில ஒருமைப்பாடை ஒற்றுமையை கருத்தொருமித்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதனுடைய வெற்றியினுடைய ஒரு சிறிய ஒரு அடையாளமாக நான் பார்க்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு 3 பேரும் எப்போதும் எப்படியும் இருக்கணும். நான் படக்கூடா. மற்றது இந்த அட்விக்கோட கதைக்கணும். அட்விக்கை பற்றி கதைக்க சொன்னாங்க. நானும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னடா செய்யலாம்னு பாக்குறேன். இந்த முந்தாள் கொஞ்சம் சிரிக்குமான்னு பாக்குறேன். சரி சிரிக்கிறான், கொஞ்சம் தம்பி சிரிக்கிறான். சரி அட்விக், உங்களுடைய நடிப்பு, நீங்க வந்து ஒரு மெயின் அவர் மியூசிஷியன், அவர் ஒரு லிரிக்ஸிஸ்ட், நீங்க வந்து நடிகனாக உங்களை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க. உங்களோட டான்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது 3 பேருக்குமே லாவகமாக அந்த பொடி முழுக்க அந்த டான்ஸ் வந்து இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். சரி, நடிப்பு துறையில இருந்து நீங்க பாடலுக்கு மட்டும் நடிக்கிறீங்களா இல்லாட்டி வேற படங்களுக்கு நடிப்பீங்களா? எப்படி உங்களுடைய துறை இருக்கின்றது? இவர்களோடு மாத்திரம் இல்லாம இல்லாட்டி தனி இவர்களோடு மாத்திரமா அல்லது அதை கடந்து உங்களுடைய நடிப்பு துறை இருக்கிறதா?
இருக்கு. நானும் இப்போ வந்து ஒரு படம் ஒண்ணு செஞ்சு முடிஞ்சுது. அது அ ஒரு 2, 3 மாசத்துல ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம். அம் எனக்கு வந்து ஆக்டிங் வந்து ஸ்கூல்லாம் முடிச்ச பிறகு சும்மா தான் வீட்ல இருந்தது. லீவ் டைம்ல. ஸோ அப்போ வந்து டிக்டாக் செஞ்சு கொண்டிருந்தேன். ஸோ அதில தான் வந்து வாய்ஸ் தெரிஞ்சு வாய்ஸ் முதல் பாட்டுல வந்து நான் ஆக்ட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதுக்கு பிறகு அப்படி அதை டெவலப் பண்ணி என் ஆசை என்னென்னா ஈழத்தில் ஒரு சினிமாண்ட ஒன்று கொண்டு வந்தாங்கண்டா அதில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நடிகன் என்ற பேரில் என் பேர் இருக்கணுமென்று தான் என் ஆசை. அதுக்காக தான் நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். அதுக்காக வேலை செய்வேன், செஞ்சு கொண்டும் இருப்பேன். ஸோ நல்லது. பெரும் முயற்சி, பெருங்கனவு. அந்த கனவோட உங்களுடைய கனவு வெற்றி பெறும். இந்த 3 பேரும் உங்க 3 பேரையும் பார்க்கும்போது ராப்சிலோன் ராப்பர்ஸ் நீங்க வந்து சோஷியல் மீடியால ஒரு பெரிய தளத்தை உங்களுக்காக பதிச்சிருக்கிறீங்க. இதை தவிர எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பின்னணியை பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக அந்த இசைத்துறைக்கோ அல்லது கலைத்துறைக்கோ அல்லது திரைத்துறைக்கோ அதுக்கான முக்கியத்துவம் கொடுப்பது எங்களை பொருளாதார ரீதியாக எங்களை வீழ்த்தி விடும் என்ற ஒரு பின்னணியில ஒரு நினைப்பு இருக்கின்றது. 3 பேரும் எவ்வளவு துணிவோட இதை ஒரு துறையா எடுத்திருக்கிறீங்க. இதை வெற்றி அளிக்குமா எதிர்காலத்துல? திஷோனை பார்த்தால் முழுமையாக அந்த ஸ்டூடியோ பில்ட் பண்றது, ஸ்டூடியோ டெவலப் பண்றது, ஸ்டூடியோவுக்கான டெக்னிக்கலி அந்த அட்வான்ஸ் ஆன விஷயங்களை அறிஞ்சு கொள்றது, அதை கொண்டு வர்றது, அறிமுகப்படுத்துறது, அதுல இருந்து புதிய இசைகளை படைக்கிறதுன்னு அவருடைய இது இருக்கு. ஆகவே உங்களுடைய இந்த முயற்சிகள் நீங்க போடுகின்ற எஃபோர்ட் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வாழ்நாள் பூராக இந்த இசையை கொண்டு போறதுக்கு உதவுமா என்ற ஒரு கேள்வி இப்ப வயசானாக்களுக்கு இருக்குது இல்லையா, எங்களுடைய முதல் தலைமுறையினருக்கு இருக்கு. உங்களுக்கு நீங்க இந்த 3 துறையும் எப்படி எங்களுடைய ஈழத்தமிழ்ல கொண்டு வரலாம், வெற்றி அடையுமா, எப்படி உங்களுடைய எதிர்வு கூறல் ஒரு நியாயப்பாடு இருக்கு? நான் ஸ்டார்ட் பண்ணிக்கல வந்து இருந்த மைண்ட் அதுதான் என்னடா. இப்போ உண்மையாகவே பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கல எந்த ஒரு லைக் ஒரு பெரிய பெரிய அளவில் எதுவுமே யோசிக்கலை. லைக் இப்படி ஒரு ஃபியூச்சரில் அப்படி பெரிய அளவில் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஒரு தோட் வேற இல்லை. ஆனால் பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுபயங்களை யோசிச்சது அப்படின்னால் இப்போ நாங்கள் இப்போ ஒரு இடத்த கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு எல்லாராலையும் பாராட்டப்பட்டு ஒரு இடத்த பிடிக்கிறோம்னா அடுத்த கட்ட நகர்வு என்ன. இப்போ லைக் நான் சர்வை பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் ஃபினான்சியலாகவும் ஃபிட் ஆகணும். அதை தாண்டி எங்கண்ட தலைமுறைக்கு என்னத்த விஷயத்த கொடுக்கப்போ நான் இப்படி சொன்னப்போ 3 பேர் வந்தினம், பாட்டு படிச்சினோம், இருந்தினோம், லைக் அப்படி இருக்காமல் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணி விட்டு போகணும். இப்போ இங்கே இருந்து வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட்டாக நான் யோசிச்சு அப்படின்னா பாட்டு வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் கொண்டு ஹிட் பண்ண வைக்கிறோம் என்று சொன்னால் ஒரு படம் செஞ்சாலும் ஈஸியாக ஹிட் பண்ண வைக்கலாம். ஏன்னா ஒரு பாட்டு தான் ப்ரொமோஷன் எல்லாத்துக்குமே. அப்போ எந்த நோக்கத்தில் பிறகு இப்படி மைண்ட் மாறிச்சுட்டா இப்போ எந்த கையில் வந்து உண்மையாக ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, சரிയോ, அதை விட ஒரு ஹீரோ இருக்காரு. அதை தாண்டி அதுக்கு என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா வேலை செய்யணுன்ற விஷயம் வந்து இப்போ சினிமாட்டோகிராஃபர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ நான் என்ன மைண்டில் இருக்குண்டா ஃபியூச்சரில் வந்து ஒரு படம் எடுக்கணும், இங்கேருந்து செஞ்சு கமர்ஷியலாக ஒரு ஹிட் ஒன்று கொடுக்கணும், செஞ்சு அதில் ஒரு 5 பாட்டுனா அந்த 5 பாட்டு நல்ல ஹிட், லைக் அப்படி ஒரு ஐடியாக்காண்டி இப்போ நாங்கள் ஒரு இப்போ நாங்கள் சில பாட்டுகளை தாண்டி இப்போ ஒரு ஐடியா இருக்குது. ஓகே ஃபியூச்சரில் ஒரு படம் ஒன்று சேர்த்து தான் போகணும் கண்டிப்பாக. ஸோ அப்படி ஒரு ஐடியா இருக்குது. இப்போ அடுத்த போர்க்கொடி நாங்கள் செய்ய போகிறோம். போர்க்கொடி வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கையில் இருக்கார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு படத்தில் வர்ற ஒரு படத்துக்குரிய தன்மையில் பாணியில் இருக்கணும் அந்த பாட்டு என்றதான் மைண்டில் இருக்குது. ஸோ அந்த பாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு இப்போ லண்டனுக்கு வந்துட்டு அவசரமாக திரும்ப சிலங்க என்னது வரணும்னா அந்த பாட்டு ஷூட் பண்ணுறதுக்காண்டி அப்போ அதெல்லாம் ஷோர்ட் டைம்னு நாங்கள் வாரோமாங்க. அப்போ அது ஒரு ஐடியாவில் இருக்குது. இப்போ பேசிக்காக வந்து என்ன ஐடியாண்டா இதுல இருந்து வந்து ரீச் ஆகலாம். இப்போ ரீச் ஆகி இப்போ எல்லாருக்கும் தெரியலும். அதை தாண்டினா இப்போ எங்களுக்கு இருக்கிற இன்னொரு ப்ளஸ் என்னென்னா எங்கட பொடியல், அதாவது எங்கட தமிழ் பொடியல் என்று சொல்லி புலம்பெயர்ந்து இருக்கிற எல்லா தமிழ் உறவுகளும் வந்து அதிக அளவில் வந்து எங்களை பின்னுக்கு நிற்கிறது ஒரு பக்கவலமாக இருக்குது. என்ன ரீசன் சொன்னால் லைக் இந்த சந்தர்ப்பத்திலையும் எங்கட பொடியல் வளரணும், எங்கட பொடியல் என்ற ஒரு மைண்ட் இருக்கிறது வந்து எங்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் தருது. ஓகே நாங்கள் நம்பி ரங்கலாம், இதுக்கு இல்லை நம்பி விஷயம் செய்யலாமான்ட்டு. இந்த ப்ரொடக்ஷன் சைட்ல எல்லாம் வந்து கேட்க முன்னம் இந்த நான் பாட்டு செய்ய போறியா, ஓகே எவ்வளோ முடியுது, என்ன செய்யணும், லைக் அதுக்கான சரியான பலம் இருக்குது எங்களுக்கு. இப்போ நாங்கள் சில இடத்த வந்து இப்போ சில ஆக்கள் வந்து வியாபார நோக்கத்தோடையோ வர்த்த நோக்கத்தோட வர்ற ஆக்களுக்கு வந்து நாங்கள் வேலை செய்யலாம். என்ன ரீசன் என்றால் இப்போ அவையில் வந்து பிஸ்னஸை தான் பார்ப்பினோம். நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னா எங்களோட ஆடியன்ஸுக்கு போய் சேரணும், அதாவது நாங்கள் செய்கிற பாட்டும் ஹிட் ஆகும், நாங்கள் செய்கிற பாட்டும் ஆடியன்ஸை கொண்டு சேர்க்கலாம்ன்றது வந்து என்னட்ட இருக்கணும்ன்றதான் எங்களோட மைண்ட்ல இருந்தது. மற்றது யூஸ் பண்ணுற ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இப்போ இலங்கையில் நாங்கள் கதைக்கிற தமிழில் தான் நான் பாட்டு எழுதிப்பேன். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி
இந்த ஆண்டவனி இவங்களுக்கு பொண்ணு இல்லாம கிடாக்கு பொருளாரி விழுவாட்ட கதை தாங்க இல்லாம நம்ம கதைக்கிறதெல்லாம் கிடாக்கு வருகுது போகுது லைக் அப்படி. அப்ப அந்த தமிழ் வந்து ஹிட் ஆகாது, இதெல்லாம் நீ யூஸ் பண்ணாது என்று கொஞ்சம் அப்படி இழிவுபடுத்தி எல்லாம் ஆரம்பத்தில் கதைச்சிருந்தேன். அப்ப மைண்ட்ல இருந்த ஒரு விஷயம் என்னென்றால் இந்த தமிழ்ல தான் நான் பாட்டு செய்வேன், அந்த பாட்டை கேட்க வைக்கிறது என்றதான் என்னோட மைண்ட்ல இருந்தது. இப்படி ஒரு தமிழ்ல செய்வோம், அதை கேட்க வைக்கணும்னு. ஸோ கடைசியா அது அந்த தமிழ் தான் கண்ணியா போய்கொண்டிருக்குது. ஸோ கேட்க வச்சு கொண்டு ஆனா இது அழகான தமிழ். லைக் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அந்த ஸ்லாங்கை அச்சொட்டாக ரசிக்கிறதுக்கு ராப்ஸ்லோன் பாய்ஸ் உடைய பாடல்களை உண்மையா நம்பி கேட்கலாம் என்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். நான் உண்மையா ஒவ்வொரு அந்த பழமொழிகள், சில சிலேடையான விஷயங்கள், எங்களுடைய நாங்க வாழ்ந்த காலத்துல எங்களுடைய பாட்டி வேற அம்மா மேரங்களை பேசின விஷயங்கள், எங்களோட டீச்சர் மேரங்களை திட்டுற விஷயங்கள் எல்லாம் இந்த பழமொழி இதுக்குள்ள உங்களோட பாட்டுக்குள்ளாக நான் பாக்குறேன். இது தனியாக இந்த இது மாத்திரமல்ல, ஆனா அந்த ஒரு சுவையான பாடல்களை சொற்களை கோத்து வருகின்ற பாடல்களாக இருக்கின்ற அதே பட்சத்துல ராஜாளி என்ற பாட்டு ஒரு வித்தியாசமாக, அது ஒரு சொல்லுக்கு வாழ்வினுடைய வலிகளை அல்லது வளர்ச்சியை ஒரு தமிழனாக எழுந்து நிற்கிற ராஜாளி பறவையாக எழுந்து நிற்கிற அந்த வீச்சை கொண்டு வர்றதுக்கு கூடாது. அந்த நீங்க அந்த சொல் வளம் வந்து உண்மையில பெருமைப்படத்தக்கது. நிச்சயமா நீங்க வாரியர்ஸ் கன்சர்ட்ல யூகேல லண்டன்ல பைரன் ஹால்ல நிச்சயமா அந்த பாட்டு பாடுவீங்கன்னு நம்புறேன். எல்லாருமே ரசிக்கக்கூடிய பாட்டு. ஆகவே உங்களுடைய என்னை பொறுத்தவரையில் இந்த நீங்க பாவிக்கின்ற அந்த சொல்லாடல் சொல் மொழி நிச்சயமாக தொடரப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய அடையாளம் என்று தனித்துவமா நிற்கக்கூடிய அடையாளமாக இது நிற்க வேண்டும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து வாயிசர். நீங்க நினைக்கிறது சரி என்றுதான் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு மனதுக்கு எது சரி என்று பட்டதோ, பலருடைய கருத்தை கேட்கதற்கு பதில் ஒரு கலைப்படைப்பாளி தனக்கொண்டு ஒரு நியாயப்பாட்டை வச்சிருந்தால்தான் அந்த நியாயப்பாட்டுல இந்த கலையினுடைய வெளிப்பாடு சரியாக புலமையோடு வெளிப்படும் நினைக்கின்றேன். பலருடைய அறிவுரைகளை கேட்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அந்த தெளிவோடு படைக்கப்படும் படைப்புகள் நிச்சயமாக வெற்றி பெறும். உங்களுடைய நிறையவே வெற்றி பெற்றிருக்கு. நான் நினைக்கல என்ன மாதிரி அந்த அவங்களுடைய பாட்டை கேட்கிற அத்தனை பேருக்குமே நிச்சயமாக பிடிக்கும். பாட்டி வட சுட்ட கதையிலிருந்து, கொழும்பு நகரை சுற்றி வந்த கதையிலிருந்து, ராஜாளி பறவையினுடைய கதையிலிருந்து, பவித்ராவை தேடின கதையிலிருந்து, சினேகாவை பார்த்த கதையிலிருந்து, இப்ப கனகாவையும் தேடிக்கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவில் அவருடைய வீச்சு வேகமாக போயிருக்கு. ரைட். உங்களுடைய பாடல்கள்ல பெண்களை வர்ணிக்கிறது அழகாக இருக்கிறது, பார்க்க சுவையா இருக்கு. அடே எங்களுக்கு எல்லாம் இப்படி எழுத ஆக்கள் இல்லையடா, எழுதுறீங்களாடா என்று இப்ப கேட்க வேண்டிய அளவுக்கு அழகா எழுதுறாங்க. ரைட். உங்களுக்கு இந்த எப்படி இந்த சுவையான விஷயங்களை கொண்டு வர வேணும்ன்றதுல எப்படி உங்களுக்கு அந்த ஐடியாஸ் தோன்றது? சரி, நான் நினைக்கிறேன் இன்னும் ஸ்னேகாவில தான் வாய்ஸ் நிக்கிறாரு. அதை கடந்திஞ்சால ரோஷ்மான்னு கனவரெல்லாம் வந்தாச்சு வாய்ஸ். இல்ல என்ன பிரச்சனை என்றால் சில விஷயங்கள் வந்து எந்த காலம் தொட்டாலும் மாறாது. ஸ்னேகான்னு சொன்னா இந்த 2K கிட்ஸுக்கு கூட ஸ்னேகா தெரியும். அவட வந்து இப்போ நாங்கள் யூஸ் பண்ற இப்போ சில விஷயங்கள் வந்து கொண்டு சேர்க்கறதுக்கான முறை இப்போ சில பாட்டுகள் வந்து உண்மையாக அர்த்தம் உள்ளது, ஃபுல் அண்ட் ஃபுல் அர்த்தம் உள்ளது. ஆனால் கண்ணி அப்படி செஞ்சு இருந்தாலும் போர் அடிக்க வேணாம். அப்போ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ளேவர்ஸும் கொண்டு வரும். அப்போ அதால தான் இந்த பவித்ரா எல்லாம் வந்து கிட்டத்தட்ட அப்படி என்றால் ஒரு 80s வந்து லவ் பண்ணின டீம் வந்து திரும்ப இங்கே ஸ்ரீலங்கா வரைக்குள்ள அவங்க நினைப்பாடு என்ன அவட்ட வைஃப் ஃபோன் பண்ணி அப்படித்தான் அந்த கதை போகும் ஃபுல்லாக. என்ன அப்போ பாட்டு பிளான் பண்ணிக்க அப்படிதான் பிளான் பண்ணுறோம் கூட. இப்போ திசோன்னா மூணு பேருமே காஸ்டியூம்லாம் பிளான் பண்ணிக்க சில கடை யோசிப்பேன் என்னடா அப்படி அந்த 80sலாம் பண்ணி போடுறது சொன்னால். இப்போ எப்படின்னா 3 பேரும் அப்படி என்றால் இப்போ எங்களுக்கு இப்போ சினிமாட்டோகிராஃபர்ட்ட வந்து ஐடியாஸ் அவரை டைரக்ட் பண்ணுறாரு ரஜி அண்ணாண்டு. ஐடியாஸ் லைக்கில் பிளான் பண்ணிட்டு வேண்டாம் யோசிக்கிறது இல்லை. ஓகே அது போட்டுற வடியா இருக்கிற வடியா அது இல்லை, அந்த கண்டென்ட்ல அப்படி இருக்கணும்டா அதை பற்றி கேவன்றல எங்களுக்கு பாட்டில் வந்து விஷயம் தரணும். ஓகே 80sன்னா அந்த கெட்டா போட்டு அந்த ஃப்ளேவர்ஸ் எப்படி இருக்கும், நடக்கிறது எப்படி இருக்கும், ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கும், கதைக்கிறது
கண்ணாடியில இருந்து எல்லாமே ஃபுல்லா அப்படி மாத்துறது ஓவரோலா. அப்ப இல்ல ஒவ்வொரு அப்படி ஒவ்வொரு நான் உண்மையிலே சந்ததிக்கும் நீங்க சொன்ன அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நான் ரசிச்சேன். அந்த பெல் பாட்டம் ஜீன்ஸோட அவங்க மற்றது அந்த கலர் கரெக்ஷனும் அந்த வீடியோ விஷுவலைசேஷனுக்கு குடுத்த கலர் கரெக்ஷனுக்கும் அந்த கொஞ்சம் காலத்துக்கு பின்னுக்கு போய் அவங்கள அந்த மதில இருந்து பார்க்குற அந்த இப்ப எல்லாம் நீங்க டைரக்ட்டா போய் கதைச்சிருவீங்க என்ன கேர்ள்ஸோட. ஓ அவங்க கொஞ்சம் இப்ப தயங்கி கியங்கி தான் இப்ப எல்லாம் நேர கதைக்கிறதே இல்லையா. இப்ப எல்லாம் வந்து அவ்வளவு ஃபோன் கால் முடிஞ்சதுண்ணே காதல் கதைக்கலாம். அந்த பார்க்காமலே காலத்துல இருந்த முடிஞ்சிடும். நாங்கள் வந்து இப்போ எப்படின்னா நாங்கள் வந்து பிறந்தது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட 90க்கும் 2000க்கும் நடுவில். அதாவது நான் 2000 ஆண்டு பிறந்தேன் விளிம்பில். இவங்க அதுக்கு முன்னுக்கு பிறந்தாங்க 96 99 98. அப்போ எங்களுக்கு இருக்க மைண்ட் எப்படின்னா அன்னையாக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ். அப்போ அவங்க எடுத்தாலே உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சினிமோட்டோகிராஃபில இருந்து அண்ணாக்கள்ல இருந்து எல்லாருமே 90s. டக்கு டக்குன்னு வெறும் எடுத்தாலே அவங்களுக்கு லவ் ஸ்டோரி எல்லாம் அவங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க தானே. அதெல்லாம் கேட்டு கேட்டு ஆள் அப்படியே எழுதும். அப்படியே பேப்பர் எடுத்தாலே அப்படியே எழுதி கொண்டு போகும். எழுதைகளை வந்து என்ன தெரியுது அவங்ககிட்ட சோக கதையை எழுத வேண்டியதுதானே. இப்போ 30 வயசு ஆகி போச்சு இன்னும் கல்யாணம் நடக்கலண்டா, அப்படியே 30 வயசா போச்சு இன்னும் கல்யாணம் செய்யலையா, அது லிரிக்ஸ் இல்லை. 30 வயசு ஆகி போச்சு இன்னும் இல்ல கல்யாண பேச்சு கும்பிடுறாங்க. லைக் அப்படியே லிரிக்ஸை போட்டு விடுறதுதான் வேலை. நாங்க நடக்கிற விஷயத்த அப்படி பாட்டு கொண்டு வர்றது வந்து ஒரு பிளஸ் தான் நான் நினைக்கிறேன். உண்மையாவே அந்த நடக்கிற விஷயத்த பாட்டால கொண்டு வர்றதுக்கும் ஒரு அந்த கவித்துவம் அந்த சொற்கள் சில ரப்பர்ஸ் சில பேரை பார்க்கும் பொழுது அந்த சொற்களுக்கும் தாளத்துக்கும் அல்லது இசைக்குமான சில பொருத்தப்பாடுகள் சில ரப்புகள்ல இருக்குது. நான் உங்களுடைய எந்த பாட்டை எடுத்தாலும் அந்த இசையோ சொல்லோ எதையும் அந்த ஒரு சரளமாக நாங்கள் அந்த இசையோட ஒன்றித்து போற மாதிரி எங்களுடைய படைப்புகள் இருக்கின்றது. உண்மையில உங்களுக்கு ஒரு வெற்றியானது. ஒரு தரமான படைப்புகளை கொண்டு வாரீங்கன்னு நம்புறேன். சரி, இப்ப அண்ணாமாரோட கதைகளை கேட்டெல்லாம் நீங்க கதையை எழுதி இருக்கிறீங்க. இந்த அண்ணாமாரெல்லாம் இப்ப யூகேல வந்து இந்த பாட்டு உண்மையா நேரடியா பார்க்க ரசிப்பாங்க. தங்களுடைய காலத்தை மீட்டி பார்க்கறதுக்கான பல பாடல்கள் ரப்பிசையோட வருகுது என்று நான் ஆணித்தரமா எங்களுடைய யூகேல இருக்கிற லண்டன்ல இருக்கிற அத்தனை இசை பிரியர்களுக்குன்னு சொல்றேன். எங்களுடைய இளம் பிள்ளைகளா இருந்தாலும் அவங்க கொண்டு வர பாடல் ஆண்டியில இருந்து ஒரு ஆள் இன்னொரு இது பார்த்து அந்த கிளப்பிங்குக்கு போய்க்கு ஒரு ஆன்டியை கொண்டு போறீங்கன்னு. ஓ அது அது பெரிய தலையடியா பாட்டால நான் பாட்டு செஞ்சது வந்து என்னென்றால் இப்போ எங்களுக்கு வந்து கொழும்பு வந்து புதுசாக தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொழும்புனார் பாட்டு டைம் போய்க்கலாம். கனகாலத்துக்கு பிறகு நான் கொழும்பு போகிறேன் சரியும். அப்போ எங்களுக்கு சில விஷயங்கள் புதுசாக இருந்தது. அங்கத்தியான் நடப்புலேருந்து எல்லாமே புதுசாக இருந்தது. அப்போ நான் இப்படி வச்சுட்டா ஓகே எங்கண்ட யங்ஸ்டர்ஸ் வந்து இங்கே இருந்து திடீரெண்டு கொழும்பு போயிட்டு அல்லது திடீரெண்டு ஒரு சிட்டிக்கு போய்க்கல அங்கே இருக்கிற லைக் பப் கிளப் அதில் பார்த்துட்டு எப்படி மனம் மாறி நம்ம என்ன நடக்குது என்றதான் அங்கே கொண்டு போகணும். அப்போ எனக்கு அந்த நேரத்தில் சேம் டைமில் சில வேறு லைக் போட்டிகள் அதில் இருந்து கணப்பிச்சு இருந்தபடி அப்போ சில பாணியெல்லாம் அப்படியே ஜூஸ் பண்ணணும். நான் ஜோதிச்சு போட்டு சரி ஓகேட்டு இவங்க சொன்னாங்கன்னா அதே ஸ்டைலில் அடிப்போம் பாட்டு ஒன்று போட்டு தான் அந்த என்ன அதில் மேட் இன் செஃப் நான் பண்ணேன். எனக்கு குதிக்காலு செருப்பை போட்டு குமார் பட்டதான் நடந்து வந்தான், கமலாண்டி தானும் போட்டு தலைகளாக தான் விழுந்து போனான், குமார் பிள்ளை நடக்குதுன்ட்டு அவன் ட்ரை பண்ணி விழுந்து போனான். லைக் அப்படியே சில விஷயங்கள் யூஸ் பண்ணணும் பண்ணாமல் இருக்கணும் பண்ணுறதுக்கான செஞ்சதான். அது கலாச்சார ரீதியாக அந்த உடைகள் அதில் வந்து பெருசாக ஒத்து போகாதால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இனிமேலும் அப்படியான பாட்டுகள் செய்யறே இல்லை என்றது ஒரு மைண்டில். இப்போ எல்லாமே ஒரு ட்ரை. ஆனால் இப்போ ஒரு ட்ரையல் நான் ட்ரை பண்ணி பார்க்குறது ஆடியன்ஸுக்கு பிடிக்கலன்னா கடைசியமாக செய்யக்கூடாது. என்னத்துக்கான சொல்கிறேன்னா சில விஷயம் வந்து இப்போ நான் ஆடியன்ஸுக்கான தான் செய்கிறேன். நான் இப்போ கொண்டு ஆடியன்ஸில் சேர்க்கணும், என்ஜாய் பண்ணணும், நல்ல கருத்து போகணுன்றதான் நாங்கள் ஐடியா. அதுலேருந்து அதில் கருத்து எடுக்க இல்லாமல் ஒரு விஷயத்தை தான் நாங்கள் யோசிக்கணும் பண்ணிட்டு அதை நாங்கள் திணிக்கவும் கூடாது செய்யவும் கூடாதுன்றது எங்கள் மைண்டில் இருக்குது. ஸோ அது இனிமேலும் அப்படியான பாட்டுலாம் செய்ய மாட்டோம். ஆனா நல்ல பாட்டு, அது நல்ல பாட்டு. ஒரு காலத்துல நடக்கிற இன்னொரு பகுதியை சில இசைகளுக்கு கூடாக தெரிஞ்சு கொள்றதுக்கான வழிகளும் இப்படியும் உலகம் இருக்குது இல்லையா. நாங்கள் உலகம் எங்களை சுத்தி வேகமா வித்தியாசமாக மாறிக்கொண்டிருக்க அந்த மாற்றங்களையும் சில நேரம் பாடல்கள் கூட இசை கூடாக காட்டுவது அதுவும் ஒரு நல்ல விடயம் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனால் இந்த கலாச்சார எங்களுடையவர்களுக்கு அந்த உடை தொடர்பான பல கேள்விகள் பல சங்கடங்கள் இருக்கின்றது இல்லையா அப்படியான இதுகளை பார்க்கும் பொழுது. ஆகவே அதை தவிர்க்கலாமோ என்னவோ இசைக்கலைஞர்களுக்கு பலதரப்பட்ட படைப்பாளிகள் இருக்கினம் அப்படியான பாடல் செய்யக்கூடிய இருக்கினம் இஷ்யூஸ் இல்லாம. ஸோ அவையில் அப்படியான விஷயத்தை செய்யட்டும். நாங்கள் எங்களுக்குரிய பாணியில எங்களுக்குரிய தன்மையில கொமர்ஷியலான பாட்டுகளும் சரி எங்களோட இடத்துல இருந்து வர பாட்டுகளும் சரி செய்வோம் என்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். டப்ஸ்லோந்து வர பாட்டு எல்லாமே சின்ன பிள்ளையிலேருந்து
வயசோடாக எல்லாரும் பார்க்கக்கூடிய பாட்டுமா இருக்கணும்ன்ற மைண்ட் அதுல தான் பேசிக்கா திசோன் பாட்டு சுட்ட வாட ஸ்டார்ட் திசோன் என்னது அப்படின்னா பாட்டு சுட்ட வாட என்ன சொன்னோம்னா ஒரு கதை சொல்ற மாதிரி பாட்டு சுட்ட பாட்டின்னு வடக்கதையே செய்வோம் உண்டு. இவன் பேசிக்கா அந்த இது சொல்லல எனக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து காட்டுறான் பேர் இப்படி கதை வரணும் அப்படி செய்யணும்ண்டேங்க நான் சரி ஓகே எழுதுவாமண்டு போட்டு தான் அந்த ஒரு மாலை நேரம் மரத்தடி ஓரம் ஒரு பாட்டி விறகடிக்கு வட சுட்ட கதையை கேளு. அதாவது சின்ன பிள்ளை தான் எங்களை ஃபர்ஸ்டா அதோட ஃபர்ஸ்ட் எங்களோட வந்து கதைச்ச ஒரு ஃபேன் மூமெண்ட் எங்களுக்கு நடந்ததும் ஒரு சின்ன 2 பிள்ளைகள் தான் வந்து அண்ணா அவங்களை பாட்டு சுட்டு வரையண்டேக்கு சரியான ஹாப்பி எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைலாம் வந்து எங்கள்கிட்ட சொல்லுது உங்களோட பாட்டு நல்லா பிடிச்சிருக்கேன்ல சரியான சந்தோஷமா இருந்தது எனக்கு அந்த நேரம். வேண்டாம் ஒரு சின்ன பிள்ளை உண்மையாவே ஒரு சின்ன பிள்ளைகள்கிட்ட ஒரு பாட்டு கொண்டு சேர்க்கறது சரியான கஷ்டம். ஏன்னா மிச்சவங்களுக்கு ஈஸியாக வேர்ட்ஸ் சொல்லாங்க ஆனால் அவள்கிட்ட போய் சேராது. அப்போ போய் சேர்ந்தோம்னா சந்தோஷம். அதுக்கு பிறகு பார்த்தா சந்தோஷ் நாராயண் சார் கன்சர்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா பாட்டு வந்து அவங்களாம் வந்து எனக்கு படிச்சுக்கணும் கணக்கு ஒரு சின்ன கொஞ்சம் வருஷமா தான் கணக்கு எல்லாரும் படிக்கல எங்களுக்கு ஷாக். அப்படின்னா நாங்கள் பிளான் பண்ணது 80s 90s அந்த 25 யங்ஸ்டர்ஸுக்கு அந்த சிறுவர்கள் கூட அந்த பாட்டு பிடிச்சிருக்கோன்னே சரியான சந்தோஷமா இருந்தது. ஓகே எங்களை இது போய் சேருது. அடுத்த தலைமுறைக்கு போகக்கூடிய இசைதான் அவர்களுக்கு கூடுதலாக இன்னும் இங்கேயும் பார்த்தோம்னு சொன்னால் இளம் வட்டங்கள் கூடுதலாக பல ரப் எங்களுடைய இண்டிபெண்ட் சுயாதீன கலைஞர்களுடைய இசையை ரசிக்கின்ற அவர்களுடைய பாடல்களை மீண்டும் பாடுகின்ற தன்மையை பார்க்கும் பொழுது உண்மையில எனக்கு பெருமையா இருக்கின்றது. தென்னிந்திய கலைஞர்களை மட்டுமே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய சமூகம் அடுத்த தலைமுறை எங்களுடைய சுயாதீன கலைஞர்களுடைய பாடல்களை மீண்டும் மீண்டும் அவர்கள் முணுமுணுப்பதும் அதை பாடுவதும் கூட ஒரு வெற்றியை தந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுக்கு நிச்சயமாக இந்த ரப்பிசை கலைஞர்களுக்கு சுயாதீன கலைஞர்களுக்கு நாங்கள் உண்மையில மரியாதை செலுத்த வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இங்கேயும் வந்தால் உங்களோட பாடல்களை கூட இன்னும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினால் நிச்சயமாக உங்களுடைய பாடல்களை மீண்டும் அவர்கள் பார்க்கக்கூடிய எங்களுடைய மெய்வழி தொலைக்காட்சியில் உங்களுடைய பாடல் அடிக்கடி போவதுண்டு. கொழும்பு நகர் அடிக்கடி போய்கொண்டே இருக்கும். தொலைக்காட்சியில் நான் உங்களுடைய யூடியூப்ல நாங்க போட இல்லை, தொலைக்காட்சியில் அதை பார்ப்பதற்காக எங்களுடைய பிள்ளையுடைய படைப்பு நிறைய பேர் அது தொடர்பாக ரசித்திருக்கிறார்கள். அது தொடர்பு எங்களை பார்த்திருக்காங்க. சரி, இப்ப நீங்க சொன்ன ரசிகர் வட்டம் வந்து சின்ன பிள்ளைகள்னு சொன்னீங்க. இத்தனை பெண்களை அழகாக வர்ணித்திருக்கிறீர்கள். உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய ரசிகர் வட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு மூவருக்கு? தம்பி வெக்கப்படுறாரு. இல்ல வெக்கப்படலாம் இல்ல. இப்ப நான் கோவனா எல்லாருக்கும் வந்தேன் சரி பாட்டு. இப்ப நான் கூட சில பொம்பளை பிள்ளைங்க பேர் தான் பாட்டுல இருக்குது. பெனரோசால இருந்து பவித்ரால இருந்து கனகால இருந்து கனவு தேவதை எல்லாமே லைக் இருக்குன்னு. அப்ப உண்மையிலேயே லைக் இப்ப எப்படி சொல்றேன்னா பாட்டு எழுதுக்குள்ள இப்ப அதிகமா பொம்பளை ரசிக்கிறதாலே பழைய சில பாடல்களையும் பாத்தீங்கன்னா அதிகமா அப்படிதான் எழுதியிருப்பேன். வேணா அந்த வர்ணனைகள் வந்து கூட அப்படித்தான் இருக்கு. பெண்களை வர்ணிச்சு தான் உண்மை அதிகமாக எழுதியிருப்பேன். அப்ப அதோட வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட அப்படி இல்லைன்னா தான் பாட்டு ரீச்சும் ஆகுது. பொம்பளை பிள்ளைல இப்போ வர்ணிச்சு எழுதுல வந்து 2 சைடான ஆடியன்ஸுக்கும் கேர்ள்ஸும் கூட பார்ப்பினா பொடியிலும் வந்து அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் யூஸ் ஹெட்டிங் வந்து இவர் பிளான் பண்ணி எப்படி சொல்லுவாருண்டா ஹெட் சொல்லுவாருண்டா ஓகே அதில் வேற அட்விகனை தான் கூட அந்த ஹெட் கூட வைக்கிறது. வெனரோசா மற்றது பவித்ரா கனகா லைக் எல்லாம் ஐடியா வரலாம் இது வச்சிருவோம் இதை வச்சிருவோம் இதை வச்சிருவோம்ட்டு. அப்போ திசோன் வந்து எப்படின்னு சொன்னால் திசோன் நானும் எப்படி என்றால் இப்போ இவர்கிட்ட வந்து ஐடியாஸ் இது போட முடியாது. திசோன் நானும் எப்படி என்றால் லைக் நான் என்ன செய்யறேனோ அதுக்கு கரெக்ட் பண்ணி கொண்டு தான் என்ன அடிஷனலாக விஷயங்கள் சொல்லி தரலாம்னு சொல்லி தருவான். அதை என்ன ஃப்ரீடத்துக்கு வேலை செய்ய விடுவான். அதோட இப்போ இது பழைய ஃப்ளேவராக இருக்குது நல்லா இல்லை என்றாலும் ஃபுல்லாக சொல்லலாம் இல்லை இதை எப்படி பாரு இப்படி படிச்சு பாரு இதை எப்படி செஞ்சு பாரு இப்படி செஞ்சு அப்படி அந்த ஐடியா சொல்லி தருவான் பிடிச்சி எப்படி. அதோட எனக்கு அந்த ஃப்ரீடம் ஒன்று தான் இருக்கான். அப்படின்னா லைக் உனக்கு என்ன தோணுது செய், உனக்கு என்ன எழுத வரது எழுது. லைக் அந்த ஃப்ரீடம் தர்றது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறபடியால் எனக்கு நல்ல சரி எனக்கு ஒரு ஈஸியாக இருக்குது. என்ன ஒரு மியூசிக் டைரக்டரோட வேலை செய்யக்கல இப்போ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதால இப்போ அவனோட வந்து அவன் ஈஸியாக சொல்லுவோம். இப்போ நல்லா இல்லைனாலும் டைரக்டர் சொல்லலாம் அப்படி இது மாற்று வேணா நல்லா இல்லை. அது மாதிரி புதுசாக ஏதாவது செய்யக்கல தானே இம்ப்ரெஸ் ஆனால் சொல்லுவான்டி இது நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு தானே திரும்ப சொல்லுவான். அவட இவனுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா திசோட குஷி மூட்டை பார்க்கலாம். திசோ ஸ்டுடியோல வர மாதிரி இவன அமைதியா இருக்காது. ஸ்டுடியோல வந்து நல்ல வைபா இருக்கு. ஆள் வர மாதிரி ஸ்டுடியோல வர மாதிரி வெளியில அந்த எப்படி சொல்றேன்னா வேலைன்னு வந்தால் ஆள் வித்தகாரன் நீ என்ற அம்பி மாதிரி ஒரு இடத்துல ஓ அப்படி அப்ப ஸ்டுடியோல ஆள் வித்தகாரன் தான். அப்ப வேலைக்கு வேலை தான் வேலைன்னு துவங்கினா வேலையா தான் இருக்கும். அந்த டைம்ல வந்து அதோட என்றால் இவன் கொண்டு வர்ற அவுட்புக்கும் எனக்கு எப்படி இருக்க மாட்டால் 100% சட்டு செய்யாரு. அப்படின்னா நான் என்ன யோசிக்கிறனோ என்ன வேற வரணும்னு யோசிக்கிறோமோ அந்த விஷயத்த
கொண்டு தர்றது ஒரு ப்ளஸ் உண்மையா அவன்கிட்ட அவர் வந்து கனெக்ஷன் அப்படி இருக்கிறது வந்து ஒரு அந்த அந்த பொண்ட் இருக்கிறதால தான் மேபி அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். அதான் உண்மையில நான் உங்களுடைய பாட்டு வரிகள், நீங்க நடிக்கிற விதங்கள், அதை உருவாக்குறத இதுக்கு அப்பால இந்த உங்களுடைய பாட்டினுடைய இசையில ரசிச்ச விஷயம் எல்லா ஃப்ளேவரையும் நீங்க ஒரு புதுமையா இருக்கும், பழைய சுவையானது இருக்கும். எங்களுடைய நாட்டுப்புற கலைகளுக்குரிய அந்த சுவைகள் வரும். பொப் இசை பாடலுக்குரிய, இலங்கைக்குரிய பொப் இசைக்குரிய அந்த ஃப்ளேவர், எல்லா விதமான ஃப்ளேவரையும் உணரக்கூடியதாக உங்களுடைய ரப் இசையில அந்த பாடல்கள் வருவது உண்மையில சில வேளை எனக்கு ஆச்சரியத்தை தரதாக இருக்கின்றது. எப்படி இந்த வகையான இசைகளுடைய வகைகளையும் உங்களுடைய இந்த பாடல்களுடைய நீங்க உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. திஷான், அதை பற்றி எப்படி உங்களுக்கு அப்படியான ஐடியாஸ், அப்படி இசைகளை கொண்டு வர்றதுக்கு அப்படி இருக்குது? நாம செய்யறது தானா வருது, தெய்வமே தானா வருகுது, நான் ஒண்ணு செய்யல, அப்படியா? அவர் வந்து எப்படின்னா இன்டர்வியூஸ் எல்லாம் சிலது வாச்சிருப்பேன். எனக்கு வந்து எப்படின்னா திசோன்ட ஓவராலாவே எனக்கு மியூசிக் பர்ஃபெக்டாக பிடிக்கும். அதில் எனக்கு ப்ளஸ்ஸாக என்ன சொல்லணும்னா அந்த சில பிஜிஎம்ஸ் அடிச்சிருப்பான். அதெல்லாம் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தோம் சில பாட்டு எல்லாம் பிஜிஎம்ஸ் இருந்தேன். போர்க்குடியில எல்லாம் அப்படின்னு ஒரு போர்ஷன் வரும், அதெல்லாம் எனக்கு சரியா பிடிக்கும். அந்த பிஜிஎம்மே எனக்கு வைப்பாகும். ஏன்னா லைக் பிஜிஎம்ஸ் நல்லா இருக்கும் அவன்கிட்ட வாசிக்கிறது. மற்றது அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் செய்கிற வேலையை 2 மணி நேரத்தில் வேலை செஞ்சுட்டு போயிடுவான் சிறக்கண்டு. ஸோ அது வந்து எனக்கு என்ன ஈஸி அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் இருக்கே வேலை முடிஞ்சிருவாங்க. அப்போ அது எனக்கு விருப்பமா, எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது, ஒரு நீங்க கொழும்புக்கு போறீங்க, கொழும்பு நகரை பார்க்க போறீங்க, அப்ப அவங்க அந்த அதுக்குரிய அந்த இசையின் பின்னணியில அந்த பாட்டு வருது. கான்செப்ட் வைஸா அந்த இசையும் வந்து நல்லா மிங்கிளாகி வந்தது ஒரு ஆச்சரியமா இருந்தது. பிறகு யோசிச்சு இந்த கொழும்பு படியுங்க தானே இவங்க 2 தான் பிறகு தேடி பார்க்க, இல்லை இது நம்ம பொடியெல்லாம் 2 யோசிச்சேன். எங்கட வடக்குல இருந்து தான் போறாங்க, வடக்கு கிழக்குல இருந்தா எங்களோட பிள்ளைகள் போறாங்கன்னு சொல்லி பார்த்து ரசிச்சேன். சரி, இப்ப இந்த உங்களுடைய இசை தொடர்பாக, இசை புலமை தொடர்பாக அல்லது இசையினுடைய அழிக்க தொடர்பாக, பிரசன்டேஷன் தொடர்பாக, கன்சர்ட் தொடர்பான எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு உங்களுடைய தரம் குறைவாக இல்லை என்பது, நீங்க யூகேக்கு லண்டனுக்கு வந்து பைரன் ஹோல்ல 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்ற 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற அதுல நீங்கள் அசத்த போறீங்கள் என்பது இது நிச்சயமான விடயம். பலர் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வர இருக்கின்றார்கள். இந்த நிலையில இந்த எப்படியான கலைஞர்களோடு, யூகே கலைஞர்களும் பலர் உங்களுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இல்லையா? இப்ப அவர்களோடு இணைவது தொடர்பான உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? இப்ப கடல் கடந்து கண்டம் கடந்து எங்களுடைய தமிழ் உறவுகளால, இசையால, ரப் இசையால நீங்க ஒருங்கிணைய போறீங்க, அது தொடர்பான உங்களுடைய மனப்பாடு எப்படி இருக்கு? நாங்கள் வந்து திசோன் வந்து எப்படி எனக்கு சொல்றாண்டால், நாங்கள் வந்து வேலை செய்யல வாய்ஸன் இப்போ எங்களோட சமகாலத்தில் யார் வளர்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கணும், வளர்ந்து கொண்டிருக்கணும், அவைகளுக்கான பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஸ்பேஸை தந்துட்டீங்க. அதாவது ஆடியன்ஸை உண்மையாகவே ஒரு சொல்லப்போனால் ஒரு 4 வருஷ ஓட்டம், 3 சேர்ந்து 4 வருஷமாக ஓடுறோம். அந்த ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் வேலை இருந்தாலும் ஈஸியாக எங்களோட பொடியில் ஒரு ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சோன்னு வருது. அதோட எங்களுக்கு நாங்கள் அடிக்கிற பாட்டுகளும் எங்களுக்கு ஒரு ஹிட் ஒன்று தருது. அது கடவுளோட பலமோ நாங்கள் கஷ்டப்படுறோம் தெரியாது, நாங்களுக்கு அடிக்கிற பாட்டு எங்களுக்கு ஒரு உண்மையாக ஒரு பலத்தை தந்தோன்னே இருக்குது, அடுத்தடுத்த படிக்கு போய்கொண்டே இருக்குது. அப்போ எங்களுக்கு அதால் சந்தோஷம். அப்போ நாங்கள் எங்களை தொடர்ந்து வர்றார்கள், எங்களுக்கு அருகா வளர்ந்து கொண்டிருக்கிறார்களும் சேர்ந்து எங்களோட வளரணும்ன்ற ஆசை. இப்போ இதில் கான்சர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா பார்த்தீங்கன்னா திசோன் வந்து எல்லாம் எனக்கு ஒத்துதான் காட்டுறான். திசோன் நீங்கள் வேறு பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணுறாங்க, இப்போ செக் பண்ணி பார்க்கல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் அவங்களும் போராடி அடிச்சுடைச்சன் வெளியில் வேற பேரண்ட் நிற்கிற ஆக்கள் தானே. அப்போ பார்த்தேன் ஓகே, எங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஸ்டேஜ் உண்டு அதில் கிடைக்குது, நாங்கள் அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ எங்களுக்கும் சந்தோஷம், அவங்களோட சேர்ந்து எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் பண்ணி. இப்போ எங்களுக்கு முன்னுக்கு வளர்ந்துருக்கிற ஆக்களோட போய் 2 வேலை செய்யணுமோ அப்படின்றத தாண்டி எங்களுக்கு சமகாலத்தில் எங்களோட சேர்ந்து ஓடுற குதிரையோட ஓடணும் என்றது. இப்போ பந்தயம்ன்றது அப்படி தானே, ஓட்ட குதிரையோட தானே ஓடணும். அப்போ அது ஒரு ஐடியா இருக்கு. அப்போ அவங்களையும் நாங்கள் அந்த தளத்தில் ரக்கணும், தளத்தில் ரக்கி ஓட வைக்கணும், அது கொடுக்கணும்ன்றதான் எங்கள்ட ஐடியா. இப்போ எங்களுக்கு கேட்கலையும் அதை விஷயம் தான் சொன்னாங்க. அப்படின்னா வேறு ஆர்டிஸ்டன்ட்டுக்கு நான் சொன்னேன், எங்கள்ட டைமை நீங்கள் குறைச்சாலும் அவங்களுக்குரிய ஸ்பேஸையும் கொடுங்க, செய்யட்டும், அந்த டைம் கிடைக்கட்டும். எங்களுக்கு பெரிய டைம் எடுத்துறோம் மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு பாட்டோ 2 பாட்டோ குறைஞ்சாலும்
அவங்களுக்குரிய ஸ்பேஸும் கொடுங்க. ஏன்டா அந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்கிறதுக்காண்டி நாங்களும் ஆரம்ப கட்டத்துல கணக்கு கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கல என்று நான் மன வருத்தப்பட்டு இருக்கிறேன். இவன்ட்டு எல்லாம் சொல்லியிருக்கேன், எனக்கு ஸ்பேஸ் ஒன்றுமே ஒருத்தர் கூப்பிடு இவெண்ட் எல்லாம் நடக்கும், ஃபோன் எடுத்து காட்டுவாங்க, ஆனால் இவெண்ட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. நாங்கள் கேட்டாடி நீ எல்லாம் பாடிலாது என்ன மாதிரிலாம் அப்படின்னு நடந்திருக்கு ஒரு காலத்தில். அப்போ சிவனை சொல்லுவாங்க அப்படின்னால் சரி ஃபியூச்சரில் ஒரு நாங்களாம் ஒரு கான்சர்ட் செய்கிற மாதிரி எல்லாம் வரும் காலம் பொறுன்னு அதுக்கான நேரம் காலம் எல்லாம் கையோடி வரணும். அப்போ அது வரைக்கும் வேலை செய்யறோம், என்ன செய்யறோம்ன்றா மேட்டர். இப்போ எங்களோட பெர்ஃபார்ம் பண்ண போகிற எல்லாரையும் சந்தோஷம். எங்களுக்கும் சந்திக்க போகிறோம் எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு நம்புகிறோம். எல்லாரும் வாங்குவோம். நிச்சயமாக கனவுகள், சரியான கனவுகளை தெளிவான முயற்சிகளோடு நாங்கள் அணுகும் பொழுது நிச்சயமாக வெற்றி பெறும். உங்களுடைய வளர்ச்சியிலும் நான் அந்த முயற்சி மீள்திறன் அத்தனையுமே ஒருங்கிணைந்து நீங்க தொடர்ச்சியாக அதோடு திறமையாக தெளிவாக சிறப்பான படைப்பாக கொண்டு வர வேண்டும் என்பதற்கான உங்களுடைய முழு முயற்சி தொடர்ச்சியாக இருந்திருக்கின்றது. அந்த முழு முயற்சியின் ஒரு பலன் உங்களுடைய படைப்புகளின் வெற்றி என்று நான் நினைக்கின்றேன். அந்த வெற்றியின் இன்னும் ஒரு மைல்கல்லாக லண்டன் பைரன் ஹாலில் 26ஆம் தேதி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. கன்சர்ட் பெருமெழுச்சியாக இருக்க போகுது. நிச்சயமாக ஈழத்து புலம்பெயர் அத்தனை தமிழ் உள்ளங்களும் இவர்களுக்கு ஆதரவு தர அணி திரள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடையவர்களை கொண்டாட வேண்டிய, எங்களுடைய இசையினுடைய கலையினுடைய பண்பாட்டினுடைய வெளிப்பாடுகளை கொண்டு வருகின்ற ராப்சிலோன் இசை கலைஞர்களோடு சேர்ந்து அடுத்த தலைமுறையாக வருகின்ற இசைத்துறையில் தங்களை நிலைநிறுத்த துடிக்கின்ற புலம்பெயர் தேசத்து தமிழ் ரப் இசைக்கலைஞர்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஆகவே முழுமையான பங்களிப்பை கொடுப்பதன் மூலம் எங்களுக்கான அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்கு, வெற்றிக்கான வழிகளை நடத்துவதற்கு நிச்சயமாக நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நேயர்கள் எல்லாருமே 26ஆம் தேதிக்கான உங்களுடைய டிக்கெட்டுகளை நீங்க விரைவாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் இது எங்களுடையவர்களுடையது, எங்களுடைய எழுச்சியானது தனித்துவமான முழுமையாக ஈழத்தமிழ் கலைஞர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாயகத்திலிருந்து புலம்பெயர் தேசம் நோக்கி வருகின்ற இளங்கலைஞர்களுடைய பேரெழுச்சி மிக்க நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஸ்கிரீன் ஷாப்பர்ஸோடு இணைந்து வழங்குகின்ற வாரியர்ஸ் என்னுடைய லைவ் கன்சர்ட்ல தான் எங்களுடைய ராப்சிலோன் பாய்ஸ் கலக்குன்னு கலக்கின பவித்ராவை எல்லாம் கண்ட, சினேகாவை கண்டுகொண்ட, இங்க வந்து இனி யாரை காண போகின்ற எங்களுடைய இளங்கலைஞர்களுடைய பாடல்கள் இருக்க போது. சரி வாகிசன், உங்களுடைய ரப்பிசன் உங்களுக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு ரப் ஒரு சொல்லி இப்ப சொல்லி காட்டிடுவா. இந்த பாட்டு என்ன என்ன பாட்டுனா ராஜாளியாயிலும் சரி, இல்லாட்டி காமெடியாயிலும் சரி. அந்த காட்டில் வீரம் விளையாடும் கரையில மண்டலம், கடலாடும் படை கொண்ட போர்வளம், தமிழ்தானே கர்ண கவச குண்டலம், தன்மானம் தவறாது கங்கிலும் அடக்குமுறைகளத்தை கூட திகர்ந்து தர நிமிந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை, உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை, தாகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் வளர்ந்த கதை, கால பிறந்த படை, மண்ணை நினைத்து கட்ட உன்னை நினைத்து கட்ட என்ன நினைத்து அந்த வீரம் விளந்த படை, மண்ணில் மலர்ந்த பொற்கொடி மலர்ந்து மகரந்த மணியில மரகத முடியாது முப்பாட்டன் ராவண பத்தில ரத்தத்தில ஒரு பொற்கொடி மலர்ந்தது. சூப்பர். ஈழத்துல மலர்ந்தது ராவணல்ல பிறந்தது என்று கலக்கலாக அவனுடைய சொல்லுக்கும் அவனுடைய சொல்லிசையினுடைய வேகத்துக்கும் அந்த சொல்லை ஆத்மார்த்தமாக தமிழை உள்வாங்கி கொண்ட அவருடைய ஆத்மாவுக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டும். நாங்கள் எங்களுடைய ஸ்கிரீன் ஷாப்பர்ஸோடு இணைந்து உங்களுடைய படைப்பு இருக்க போகின்றது. எப்படி நீங்கள் முதல் முறையாக இப்பொழுது இவ்வளவு காலமும் எங்களுடைய ஆரம்ப காலத்துல சொன்ன போனால் இலங்கையிலிருந்து நான் இலங்கையில் இருக்கும்போது நான் ஒரு திருமறை கலாமணத்தின் ஒரு நடிகா இருந்தேன். அங்க இருந்து கூத்து கலைஞர்களாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் புலம்பெயர் தேசங்களுக்கு வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்றாங்க. இது ஆரம்ப நான்
கிட்டத்தட்ட 97, 98 அந்த காலங்களில் உங்களுடைய வயசு குறைவு தான் எனக்கு அப்ப. அந்த வயசுல இருக்கும்போது அடிக்கடி நாங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு கலை பயணங்களாக அந்த பயணங்கள் இருந்தது. இப்பொழுது இந்த பயணங்கள் இன்னும் எங்களுடைய இளம் தலைமுறைகளில் பொதுவாக புலமைந்த தேசத்தில் தென்னிந்திய கலைஞர்களுடைய வருகை அதிகமாக இருக்கின்றது. அவர்களுக்கான இடங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது எங்களுடையவர்கள் என்று சொல்லக்கூடிய தனித்துவமான கலைஞர்களாக நீங்கள் ராப்சிலோன் கலைஞர்கள் லண்டனுக்கு வருகை தரங்க இருக்கிறீர்கள். பெருமகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்க போகின்றது என்று நம்புகிறேன். எப்படி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைத்து இந்த கன்சர்ட்டுக்காக ஆயத்தங்கள் எப்படி நடைபெற்றது? ஸோ செய்கிறது வந்து ஷாம் சாதாரணங்கள் ஒரு டெக்ஸ்டூராக தான் முதல் சந்திச்சிருந்தேன். சும்மா சொன்னார் இப்படி லைக் ஷோ ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. லைக் நான் எல்லாருமே நார்மலாக சொல்கிறேன்ட்டு அது இதோட கருத்தோடு எடுத்துகிட்டு விட்டாச்சு. பட் அவர் டெய்லி கால் பண்ணுவார், ப்ரோ இப்படி செய்யணும், நான் இப்படி செய்ய போகிறேன். ஸோ ஒரு 1 வீக்கில் திடீர்னு சொன்னார் விசா ப்ரோசஸ் பண்ணணும், எல்லாமே செய்யணும், ஸோ ரெடி ஆகுங்கோ சொல்லி. ஸோ பட் அவரை பற்றி நான் எதுவுமே கேட்கல. எல்லா ப்ரோசஸும் முடிஞ்ச அப்புறம் தான் நான் இன்னும் டீட்டெயிலாக அவர் கேட்க தொடங்கினேன். ஸோ அவரோட பின்னணி வந்து பார்த்தா அவர் லைக் அவர் ஃப்ரம் முல்லைத்தீவு. ஸோ 89 ஷிஃப்ட் ஆகி அவர் போய் இந்தியாவிலே அவர் யூகேல வந்து இருந்தபடியாக அவருக்கு ஆசை என்னென்னா நம்முடைய ஈழத்து கலைஞர்கள் அவங்கள வந்து இன்னும் நல்லா மேலே கொண்டு வரணும்ன்றதான் அவரோட உண்மையான நோக்கம். பட் எங்களை ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் எங்களை பின்தொடர்ந்து இருந்திருக்கிறார். ஸோ அவர் அந்த போஸ்டெல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தார், நான் உங்களை இந்த சாங்லேருந்து இப்படி நீங்கள் வரைக்கும் எல்லாமே நான் பார்த்துருந்தேன்ட்டு. ஸோ இந்த ஷோவும் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் 0% ப்ராஃபிட்டோடு தான் செய்கிறார். ஸோ நிறைய பேர் பிஸ்னஸில் செய்கிற டைமில் ஸோ அவரே இதுக்கான செலவெல்லாம் பண்ணி நாங்களும் அது பெரிய அளவில் கடமைப்பட்டிருக்கோம். என்னதுக்காண்டினா நானும் இந்த விஷயம் கதைக்கொண்டு சொன்னேன். அப்படின்னா உண்மையாகவே இது ஒரு ரிஸ்க்கான விஷயம் உண்டு. உண்மையாகவே இது ஈஸியான விஷயமும் இல்லை. அதாவது பெரிய பெரிய செல்வந்தர்கள் வந்து முதலீடு செய்கிறது ஓகே. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவர் வந்து எங்களை கூப்பிட நினைக்கிற ஒரு மைண்ட் அப்படின்னா முதலாவதாக எப்படியாவது அவங்களை இப்போ ஒரு பயணத்தை தொடக்கி விடணும். ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு பந்தயத்தை தொடக்கி விடுறது தான் முதலாவது விஷயம். இப்போ அவர் வந்து எப்படின்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறாரு நினைக்கிறேன். அவ்வளோ ஈஸி இல்லை. அவ்வளோ ஆழமாக பல பேர் ட்ரை பண்ண செய்கிறதுக்கு யாருக்கும் கைவிடாமல் அவ்வளோத்துக்கு ஈஸியாக இல்லை. யாரும் அந்த அவ்வளோத்துக்கு முன்னின்றும் செய்ய யோசிக்கல. ஆனால் இவர் வந்து சரி நல்ல ரிஸ்க் எடுத்து ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் அப்படி பெரிய அளவு ப்ராஃபிட் வராது. என்றால் ஃபுல்லாக மைண்ட் இருக்கிறது அப்படின்னா பெரிய க்ரௌடை கொண்டு வரணும். ஆனால் எப்படி கொண்டு வரணும் என்றால் எங்கட படியில் பார்க்க வைக்கிறதுக்காண்டி கொண்டு வரணும். அதாவது இது முதல் முயற்சி என்ன. அப்போ முதல் கொண்டு வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்ண வைக்க போகிறேன். அப்போ அதுக்காக வந்து அவர் வந்து என்ன செய்தார் என்றால் என்ன தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இல்லை. இது வந்து ஒரு எப்படின்னு ஒரு கொடை மாதிரி லைக் எங்களோட எப்படியாவது படியில் வரணும் என்ற ஒரு மைண்ட் இருக்கிறது வந்து அதில் நாங்கள் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கோம். அப்படின்னால் இந்த பயணத்தை தொடக்கி விடுறதுக்காக என்னத்துக்காண்டினால் இது ஒரு நல்ல விஷயம். என்றால் இதை வச்சுக்கொண்டு தான் அடுத்த முடிவு வரும். ஏன்னா இப்போ இனி இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து பாடுற ஒரு கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரங்கள் இன்னும் அதிகம் கிடைக்கணும்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் கிடைக்கணும். இப்போ எங்களோட சைட்லேருந்து இன்னும் படித்து படியில் போய்க்கலாம் தெரியும். நாங்கள் எங்களோட படியில் கொடுக்கலாம் வாய்ப்புகள். ஏன்னா பல பேருக்கு இன்னும் தெரியாது. ஈவன் செய்கிற ஆட்கள் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து இன்னும் அவைகளுக்கு தெரியப்படுத்தப்படையக்குள்ள இன்னும் அதிகமான இதுகளை எங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஈட்டி தரும். இப்போ நாங்கள் இப்படி யோசிக்கணும், நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருந்து செய்கிற இன்னும் பல கலைஞர்கள் வெளியில் வரணும் என்றும் எங்களோட படைப்புகள் வந்து இன்னும் வெளியில் கொண்டு வரணும்ன்றதான் எங்களோட ஐடியாவும். அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தளத்தையும் மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸையும் தார இதுக்கு நாங்கள் மட்டும் இல்லை, அதில் பெர்ஃபார்ம் பண்ண போகிற மற்ற கலைஞர்கள் இருந்து எல்லாருமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறோம்ன்றதை இந்த இடத்த கூறிக்கொள்கிறேன். மிக்க சந்தோஷம். உண்மையில இது ஒரு பெரும் பொருட்செலவு. இந்த பைரன் ஹோல் என்பதே மிக பிரமாண்டமான ஒரு ஹோல் தான். அந்த ஹோல்ல எங்களுடைய கலைஞர்களுடைய இந்த நிகழ்ச்சியை நம்பிக்கையோடு உங்கள நம்பிக்கை வச்சு சாம் அவர்கள் உங்களை அழைக்கின்றார் என்று நினைக்கின்றேன். எங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் எப்படி என்றால் இப்போ நாங்கள் வந்து ஓவராலாக கொமனா போடுவோம். கொமனா ஒரு வியூ தான் வரும். எங்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர் வந்து அதிகளவாக பார்த்தாலும் லண்டன்ல இருக்கிற ஆடியன்ஸ் இந்த சைடுக்கு எப்படி கொண்டு சேர்க்கிறது, அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்தினாங்க வாரம்ன்றது தெரியப்படுத்தணும் வேணும். ஸோ அதுல ஒரு வந்து பெரிய சவால் ஒன்று இருக்குது உண்மையாவே. என்றால் எனக்கு தெரியுமோ அடிவா தெரியாது அப்படி ஒரு மைண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு உங்களுக்கும் மிக்க நன்றி உண்மையாவே. நிச்சயமாக எங்களுடைய இது
கடமையாகவும் கூட நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளுடைய ஒவ்வொரு இளங்கலைஞர்களுடைய அடுத்த தலைவருடைய வளர்ச்சி உண்மையிலே நாங்கள் அரசியல் சார்ந்து, கல்வியியல் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து ஓடுகின்ற அந்த தளத்தில் அதே பரவலாக நாங்கள் அதே சமாந்தர ஓட்டத்தோடு கலை ரீதியாகவும் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த ஓட்டத்தை அந்த அஞ்சல் ஓட்டத்தில் மிக முக்கியமாக இந்த இளம் கலைஞர்கள் நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய அஞ்சல் ஓட்டத்தின் அந்த தடிகளை பெற்றுக்கொண்டு ஓட வேண்டியது எங்களுடைய கடமையாகவும் இருக்கின்றது. ஆகவே ஊடகம் சார்ந்து எங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டிய, புலம்பெயர் தேசத்தில் உங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய, உங்களுடைய நிகழ்ச்சி தொடர்பாக அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய மேவலுடைய அன்பார்ந்த நேயர்களுக்கு புலம்பெயர் தேசத்துல நிச்சயமாக நீங்கள் உங்களை பார்க்கின்ற ஒவ்வொருவருமே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவருமே கட்டாயமாக டிக்கெட் எடுத்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வார விடுமுறையினுடைய ஆரம்பம். இதொரு எழுச்சி மிக்க சந்தோஷமான தனியாக இவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதல்ல, ஒரு முழுமையான சந்தோஷத்தை அல்லது மகிழ்ச்சியை, எழுச்சியை, புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்க போகின்றது என்று என்னுடைய ஆத்மா சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு படைப்பாளிகளையும் பார்க்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி நிச்சயமாக ஒரு வெற்றியை தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும். ஆகவே பார்க்கின்றவர்கள் அத்தனை பேருமே உங்களுடையவர்களை சேர்ந்தவர்கள், தனியாக இளைஞர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள் கூட உங்களுடைய இளமைக்கு திரும்பக்கூடியதாக, இளமை காலத்தை மீட்டுக்கு பார்க்கக்கூடியதான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கும். பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல பாடசாலை காலங்கள் நினைவு வரும், பள்ளித்தோழர்கள் நினைவு வரலாம், அந்த பள்ளித்தோழர் காலத்துல துள்ளி விளையாடின காட்சிகள் நினைவு வரலாம். இவர்களோடு சேர்ந்து பாடலாம், ஆடலாம், கொண்டாடுவதற்கான எழுச்சிக்குரிய நிகழ்ச்சியாக எங்களுடைய ஸ்கிரீன் ஷாப்பர்ஸ் வழங்குகின்ற வாரியர்ஸ் லைவ் கன்சர்ட் இன் UK பைரன் ஹால்ல வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. எங்களுடைய கலைஞர்களை ஊக்குவிப்பதாக மாத்திரமல்ல, உங்களுடைய மகிழ்ச்சியையும் உங்களுடைய எழுச்சியையும் தமிழினத்தினுடைய அடையாளத்தையும் கொண்டு செல்லக்கூடியதாக இந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆகவே உங்களை 3 ரப்சிலோன் எங்களுடைய அன்புக்குரிய இளங்கலைஞர்கள் பாய்ஸ் உங்களை எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், உங்களை சந்திப்பதில் ஆர்வமாக இருக்கிறேன். நேரடியாக காண வேண்டும். அட்ரிக்கோட நான் நடிக்க வேணும். அவர் ஒரு பெரிய நடிகர், அவரை புற நானும் ஒரு நடிகை தான். பாப்போம், எனக்கு சான்ஸ் தாரான், என்ன சான்ஸ் தாரான்னு தெரியா பாவி, பாவம் பார்க்கலாம். 3 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதை கொண்டு நடத்துகின்ற இதுக்கான அனுசரணையை அல்லது ஆதரவை, இதனுடைய சிந்தனையை கொண்டு செல்லுகின்ற சாமுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவரையும் நேரம் சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே உங்களுடைய நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய புலமை லண்டன் தேசத்து மக்கள் நிச்சயமாக ஆதரவு தருவார்கள். மக்கள் வெள்ளம் அணிதிரண்டு வரும், இது ஒரு வெற்றியாக வரும் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விரைவில் சந்திப்போம். நன்றி. நன்றி 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 நேயர்களே. இன்று மிக முக்கியமான ஒரு மனதுக்கு மகிழ்ச்சி நிறைவு தருகின்ற இளங்கலைஞர்களை சந்தித்திருக்கின்றேன். எங்களுடையவர்கள் என்று மாறுதட்டி பெருமைப்படக்கூடிய வகையில் அவர்களுடைய படைப்புகள் இருக்கின்றன. எங்களுடையவர்கள் செய்தால் அப்படி இப்படி இருக்கும் என்று சொல்லி பல எப்பொழுதுமே நாங்கள் ஒரு குறைகளை சொல்லிக் கொண்டுகின்ற மன பக்குவங்களோடு இருந்தவர்கள் இப்பொழுது இளையவர்களுடைய படைப்புகளை பார்க்கும்போது பிரமித்து நிற்கின்றோம். அவர்களுடைய படைப்புகள் பல வீச்சுக்களை கண்டிருக்கின்றது. அந்த வீச்சுக்களோடு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி நகர்ந்த எங்களுடைய எளியவர்கள், அதை பார்த்து பாடல்களை படைத்தவர்கள், சமூக வலைத்தளங்களில் கொடி கட்டி பரப்பவர்கள், ரப்சிலோன் பாய்ஸ் அவர்களோடு சேர்ந்து புலம்பெயர்ந்த தேசத்து கலைஞர்கள். நான் சொன்னது போல பைரன் ஹால் வருகின்ற வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி காத்திருக்கின்றது. உங்களுக்கான டிக்கெட்டுகளை ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது திரையில் காண்பிக்கப்படுகின்ற இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இதோடு ஈடுபட்டவர்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டால் அதற்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார்கள் என்று நம்புகின்றேன். ஆகவே எல்லோரையும் ஒருங்கிணைந்து ஸ்கிரீன் ஷாப்பர்ஸனுடைய வாரியர்ஸ் லைவ் கன்சர்ட்டில் ரப்சிலோன் பாய்ஸோடு இணைந்து பல புலம்பெயர் தேசத்து எங்களுடைய சுயாதீன கலைஞர்கள், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து ஆதரவை கேட்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.